நாங்கள் வாரம் வழியை விடு விலகு ஹமாஸ் வருகுது விலகு விலகு வருது அப்படி என்று சொல்கிற மாதிரி அந்த லைட் ஒன்றையும் பூட்டி அன்றைக்கு வேறு லெவலில் ஒரு ஊர்வலம் ஒன்று இன்றைக்கு ஹமாஸ் காசா முழுவதும் போயிருந்து காசாவினுடைய முழு பிரதேசங்களில் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இப்போ வெளியிறங்கியிருக்காங்க. முழு காசா ஹமாஸினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கு. எங்களுடைய மக்களினுடைய சொத்து செல்வங்கள் அத்தனை அழிச்சிங்க. ஆனால் எங்களினுடையதும் எங்கள் மக்களினுடையதும் எங்கள் போராளிகளினுடையதும் மன உறுதியையும் பாலஸ்தீன் அப்படிங்கிற எங்களினுடைய வெற்றி இலக்கையும் அடையும் வரை எங்களை உங்களால் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சு இன்றைக்கு பாரிய அளவில் கொண்டாடி கொண்டிருக்காங்க. 33 பேருக்கு பதிலாக இஸ்ரேல் கிட்டத்தட்ட 1000 பேரை பாலஸ்தீனிய கைதிகள் சார்பாக விடுவிப்பாங்க. அதாவது பாலஸ்தீனிய கைதிகள் கூட அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு பிடிச்ச பணைய கைதிகள் இல்லை. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நன்னாளில் நாம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கோம். 472 நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு 40 கிலோமீட்டர் நீளமும் ஒரு 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு துண்டு நிலப்பரப்பு காசாவை கைப்பற்றதுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம், இந்த உலகத்தினுடைய ஸ்மார்ட் இராணுவம் நாங்கள் தான். எந்த ஒரு யுத்தத்திலையும் நாங்கள் தோல்வி அடைஞ்சதே இல்லை. முழு உலகத்தினுடைய அத்தனை விடயங்களையும் பாரிய அளவுல செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்தது. அது பொருளாதாரமாக இருக்கலாம், ஆயுத விற்பனையாக இருக்கலாம், 2 நாடுகளினுடைய அரசியல் உறவுகளாக இருக்கலாம், சர்வதேச உறவுகளாக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை தீர்மானிப்பதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் செய்வது இஸ்ரேல் தான். இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ட் மொசாட் தெரியுமா உங்களுக்கு? 1967 கதை எடுத்த 1967 உகண்டா ஆபரேஷன் தந்தபோல் அப்படி என்று சொல்லி முழு உலகத்தையுமே தமது கட்டுக்கதைகளால் ஏமாற்றிக் கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களினுடைய தோல்வி நாளாக இன்றைய நாள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது. இஸ்ரேலுக்கு மட்டுமான தோல்வி அல்ல இது. அமெரிக்காவிற்கான தோல்வி, நேட்டோ நாடுகளுக்கான தோல்வி, இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்த அத்தனை பேருக்குமான தோல்வி. ஏன் இந்த பிரச்சனையை கேள்வி கேட்கறதுக்கு காதுல கூட வாங்காம இருந்த அரபு நாடுகளினுடைய தோல்வி, முக்கியமாக சவுதியினுடைய தோல்வி, கத்தாரினுடைய தோல்வி, பஹ்ரைனினுடைய தோல்வி, துபாயினுடைய தோல்வியாக முழு அரபுகளினுடைய தோல்வியாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. காசாவினுடைய நிலப்பரப்பில் காசாவினுடைய போராளிகளான ஹமாஸ் வென்றிருக்கின்றார்கள். நாங்கள் எப்பொழுதும் ஹமாஸுடன் தான், எங்கள் சார்பாகத்தான் ஹமாஸ் போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். 20 லட்சம் மக்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல, இழந்து போன எங்களினுடைய சுதந்திர தேசத்தை மீட்டெடுப்பதற்காக, மஸ்ஜித் அல் அக்ஸாவை மீட்டெடுப்பதற்காக போராடும் போராளிகளுடனே நாங்கள் எப்பொழுதும் நிற்கின்றோம். எங்களிடம் உயிர் பயமே கிடையாது, உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படி என்று சொல்லி இன்னைக்கு அந்த காசா மக்கள் கொண்டாடின கொண்டாட்டமும் செயற்பாடுகளும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கடந்த 470 நாட்களாக ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிலப்பரப்புல வாழ்ற மக்களால் இவ்வாறு செய்யவே முடியாது. இது சைக்காலஜிக்கலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் அப்படிங்கிறத இன்னைக்கு முழு மேற்குலக நாடுகளினுடைய மீடியாக்களும் சொல்லிக் கொண்டிருக்கு. இவ்வளவு இழந்ததன் பிறகும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முழு காசாவிலையும் 92% வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. 92 கிட்டத்தட்ட ஒரு வீடுகளும் இல்லை காசாவில் ஒரு வீடும் இல்லை, ஒரு இடமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய உயிரை தவிர காசாவில் அவங்களுக்கு சொத்து செல்வம் அப்படி என்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா அதையும் விட முக்கியமான விடயம், அவர்களுடைய காசாவினுடைய நிலப்பரப்பு இன்னும் வீழவில்லை, முழு உலகத்தாலும் அதை வீழ்த்த முடியவில்லை அப்படிங்கிறத தான் அவங்க இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்காங்க. எங்களுடைய மக்களை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, எங்களுடைய மக்களுடைய வீடுகளை அழிச்சிங்க பிரச்சனை இல்லை, எங்களுடைய மக்களினுடைய சொத்து செல்வங்கள் அத்தனை அழிச்சிங்க. ஆனால் எங்களினுடையதும் எங்கள் மக்களினுடையதும் எங்கள் போராளிகளினுடையதும் மன உறுதியையும் பாலஸ்தீன் அப்படிங்கிற எங்களினுடைய வெற்றி இலக்கையும் அடையும் வரை எங்களை உங்களால் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சு இன்றைக்கு பாரிய அளவில் கொண்டாடி கொண்டிருக்காங்க. அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் பாலஸ்தீன் உடன்படிக்கை இடம்பெற்றிருந்துச்சு. அந்த அடிப்படையில் 3 கட்டங்களாக யுத்த நிறுத்த நிபந்தனை முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்காக ஹமாஸும் ஒப்புதல் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை முதற்கட்டம் 42 நாள் நடக்கும். இதுல ஹமாஸு கிட்ட இந்த பணைய கைதிகள் இருக்காங்க தானே, அதுல 33 பேர் இந்த 42 நாளைக்குள்ள இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுவாங்க. 33 பேருக்கு பதிலாக இஸ்ரேல் கிட்டத்தட்ட 1000 பேரை பாலஸ்தீனிய கைதிகள் சார்பாக விடுவிப்பாங்க. அதாவது பாலஸ்தீனிய கைதிகள் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு பிடிச்ச பணைய கைதிகள் இல்லை,
அக்டோபர் 7க்கு முன்னர் நீண்ட காலமாக இருக்கிற பெண்கள் குழந்தைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முதற்கட்டத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த 33 பேருக்கு பதில். அந்த வகையில் இன்னைய நாள்ல முதலாவது நாள்ல 3 பேரை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேரை ரிலீஸ் பண்றதுக்குரிய பேர் லிஸ்ட் கொடுக்காதால காலையில கொஞ்ச நேரம் வந்து யுத்த நிறுத்த டைம் பிந்தி இருந்துச்சு. என்னடா காசாவினுடைய நேரப்படி 19ஆம் தேதி காலையில் 8:30க்கு இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. இருந்த போதிலையும் ஹமாஸ் கிட்ட இருந்து முதலாவது நாள்ல வந்து முதலாவதாக 3 பேரை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு ஹமாஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அந்த 3 பேரினுடைய பேர் லிஸ்டை இன்னும் தரல அப்படின்னு சொல்லி ஹகேரி ஒரு போஸ்ட் ஒன்று திடீர்னு மாதிரி போட்டு சொன்னார், இன்னும் யுத்த நிறுத்த முடிவடையில, ஹமாஸ் எங்களுக்கு இந்த பேர் தரல, நாங்க அடிக்க போறோம். ஒரு தாக்குதல் ஒன்று இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள செஞ்சிருந்தாங்க. இருந்த போதிலையும் ஹமாஸ் அதனை தொடர்ந்து உடனடியாக அந்த 3 பேரினுடைய பேர் லிஸ்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்குரிய காரணம் டெக்னிக்கல் எரோரால இந்த நேம் லிஸ்ட் வந்து எங்களுக்கு அவுட் பண்ண இயலாம போயிருந்துச்சு அப்படிங்கிறதை ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து காசாவினுடைய முழு பிரதேசங்களில் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இப்ப வெளியிறங்கியிருக்காங்க. முழு காசா ஹமாஸினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கு. அதையும் விட முக்கியமானது 470 நாட்களுக்கு மேலாக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, அங்க இருக்கிற இந்த கழிவு நீர்களை குடிச்சு கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடுறதுக்கு கூட இயலாம, கட்டடங்களினுடைய இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருந்த மக்கள், கட்டடங்கள் உடைஞ்ச வர புழுதிகள் இருக்குதானே, அந்த புழுதிகளை மட்டுமே 470 நாட்களாக சுவாசித்துக் கொண்டிருந்த மக்கள் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கு. ஆகவே எங்களினுடைய போராளிகள் இந்த நாளை எங்களுக்கு மீட்டு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களினுடைய போராளிகளுடனே, அவர்களினுடைய இராணுவத்துடனே, அவர்களினுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக இத்தனை ஆண்டு காலம் இத்தனை நாட்களாக போராடிய ஹமாஸுடனே இணைந்து இன்னைக்கு முழு காசாவிலேயும் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் இன்னைக்கு வெளிப்படையாகவே வெளியே வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோக்களை ஹை லெவலான வாகனங்களோட விஐபி லைட் வந்திருக்கும் தெரியும். விஐபி லைட் நாங்க வாரம் வழியை விடு விலகு ஹமாஸ் வருகுது, விலகு விலகு வருது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லைட் ஒன்றையும் பூட்டி அன்றைக்கு வேற லெவல்ல ஒரு ஊர்வலம் ஒன்று இன்றைக்கு ஹமாஸ் காசா முழுவதும் போயிருந்தது. முழு காசாவிலையுமே வந்து இந்த ஹோர்ன் எல்லாம் அடிச்சு வெற்றிக்குரிய அடையாளங்களாக இந்த 2 விரலை காட்டுவாங்க தெரியும் தானே. அப்படி அக்டோபர் 7ஆம் தேதி எவ்வாறு இந்த வெற்றிக்குரிய அடையாளத்தை காட்டி ஹமாஸ் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்களோ அதே போன்று இன்னைக்கு 2025 ஜனவரி 19ஆம் தேதி இதே அடையாளத்துடன் அவர்கள் பங்கர்களுக்குள் இருந்து, அவர்களுடைய சுரங்கப்பாதைகளுக்குள் இருந்து வெற்றி முழக்கங்களுடன் மீண்டும் ஹமாஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. இஸ்ரேலை தோற்கடித்து விட்டோம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அமெரிக்காவை எங்களுடைய காலடியில் மண்டியிட வைத்து விட்டோம் அப்படிங்கிறத ஹமாஸ் காட்டியிருக்காங்க. ஹமாஸ் இன்னைக்கு 3 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காசாவினுடைய நேரப்படி 4 மணிக்கு, அதே போன்று நமது இலங்கை இந்தியா நேரப்படி 7:30 மணிக்கு இந்த பணைய கைதிகள் ரிலீஸ் பண்ற வேலை நடந்திருக்கு. அதுல வந்து ஹமாஸ் செம்பிறை சங்கத்துக்கிட்ட அவர்களினுடைய பணைய கைதிகளை இப்ப மாற்றியிருக்காங்க. அந்த அடிப்படையில் செம்பிறை சங்கத்தின் ஊடாக பணைய கைதி ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 பணைய கைதிகளை இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறது இன்னைக்கு முதல் நாள்ல நடந்திருக்கிற முக்கியமான விடயங்கள் ஒன்றாரு. யுத்த நிறுத்த உடன்படிக்கை அமுல்படுத்தப்பட்டதன் பிறகு வடக்கு காசாவுக்கு மக்கள் தங்களுடைய நிலப்பரப்புகளை தேடி குடிபெயர ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலினுடைய முதலாவது கண்டிஷனாக இருந்தது வடக்கு காசாவில் இருக்கிற மக்கள் வெளியிறங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 472வது நாள்ல வடக்கு காசா மக்கள் இஸ்ரேலினுடைய அனுமதி இல்லாமலே அவர்களினுடைய சட்டத்தை அவங்களே இன்னைக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நாங்க எங்களுடைய பகுதிகளுக்கு மீண்டும் செல்கின்றோம். இதை இஸ்ரேலால் இல்லை, அமெரிக்காவால் இல்லை, யாராலும் தடுக்க முடியாது. எங்களுடைய இறைவனுடைய துணையுடன் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கிறத ரஃபா பிரதேசங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக இப்ப வரைக்கும் மக்கள் அவர்களுடைய பிரதேசங்களை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காசாவினுடைய வீதிகள் காசா முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான அவர்களுடைய புல்டோசர்கள் மூலமாக வழிகள் எல்லாமே இப்ப சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கவங்கள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தார். அப்படின்னு சொன்னா இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை அப்படிங்கிற வந்து முழுசா எல்லாம் செய்யலாது, நாங்க முதற்கட்டத்தோட வித்ரோ ஆகிருவோம், மீண்டும் யுத்த நிறுத்தத்தை நாங்க தொடருவோம், நாங்க மீண்டும் அவங்களுக்கு அடிப்போம், குறுகிய கால யுத்த நிறுத்தம் தான் இது அப்படிங்கிறத நெத்தன்யாகு இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. முக்கியமான விடயங்கள் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். என்னடா இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நெத்தன்யாகுவுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். நெத்தன்யாகு என்னன்னு சொன்னா, நீ சைன் பண்ணு, முதலாவது கட்ட யுத்த நிறுத்தத்துக்கு மட்டும்தான் நீ சைன் பண்ற, அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து இந்த யுத்த நிறுத்தம், அதாவது இப்ப அமுல்படுத்தப்பட்டிருக்கிற இந்த 42 நாள் யுத்த நிறுத்தங்கள் நடந்து கொண்டிருக்க கொலையே அடுத்த கட்ட யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதுக்கு பிறகுதான் நாம சைன் பண்ற. ஆக முதலாம் கட்ட யுத்த நிறுத்தத்துக்கு மட்டும்தான் நீ சைன் பண்ற, மத்ததுக்கு நாம சைன்
எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. 42 நாளுக்கு முன்னாடியே நம்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிடலாம் காசாவுக்குள்ளே அப்படிங்கிற போல டொனால்ட் ட்ரம்ப் நெத்தனியாஹு கூட சொல்லியிருந்தார் அப்படிங்கிற தகவல் கசிந்த தகவலாக நமக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் போன வீடியோக்களை நாம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நமது குறிக்கோள்கள் ஒன்றாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் எவ்வளவு பெரிய ஆக்கள், எவ்வளவு பெரிய ரவுடிகள் இந்த உலகத்தினுடைய, அவங்க தான் இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிச்சவங்க, தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கிறவங்க, நாளைய வரலாற்றையே தீர்மானிக்க போறது இஸ்ரேல் தான். அப்பேற்பட்ட ஜோசியக்காரர்களையே அவங்களுடைய காலடியில பணிய வச்சு, ஐயா கொஞ்சம் எங்களுடைய யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஹமாஸ் காலையே விழுந்து இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வச்சது ஹமாஸ. இப்படி ஒரு செருப்படி, இப்படி ஒரு தோல்வி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு, இப்படி ஒரு அவமானம் அவர்களுடைய வாழ்நாள் அவங்க கண்டிருக்க மாட்டாங்க. ஆகவே இதுதான் போராளிகளினுடைய வெற்றி, இதுதான் ஹமாஸினுடைய வெற்றி. இதைத்தான் அந்த போராளிகளும் அந்த மக்களும் இப்பொழுது அவர்களினுடைய பிரதேசங்களில் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக இதில் புரிஞ்சு கொள்ளணும், அந்த மக்கள் எப்பயுமே ஹமாஸோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும், இவ்வளவு நாட்களாக ஒரு ஹமாஸ் போராளியை கூட அந்த மக்கள் காட்டி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதும் இதில் நம்ம கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களோட. இவ்வாறான நிலையில் இன்னைக்கு மிக 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 மகிழ்ச்சியாக ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய பலருக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இருக்கு. அதாவது நான் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக நான் காசாவை சப்போர்ட் பண்றேனா, இல்லை நான் ஜீவ்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றேனா, அப்படி இல்லை நான் கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுக்காக நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றேன், அப்படி இல்லை. மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய, மனிதாபிமானத்தை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் தேவையான ஒரு விடயம், அநியாயமாக இரத்தம் சிந்தப்படக்கூடாது, மனிதர்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிற அனைவருக்கும் இது ஒரு வெற்றியாக கருதப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைய நாள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நம் அனைவருக்கும் இருக்கு. இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும், காசாவினுடைய மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனைகளுடன் போன வீடியோவில் ஒரு நோட்டீஸ் அப்டேட் ஒன்று நான் தந்திருந்தேன். என்னன்னா, வருகின்ற ஜனவரி 24ஆம் தேதி நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு விளையாட்டை ஊக்குவிக்கிறதன் மூலமாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நாம நடத்துறதுக்கு இருக்கோம். அதனோடு சேர்ந்து ஏழை மாணவர்கள் உபகரணங்கள், கற்பித்தல் உபகரணங்களும் வழங்குவதாக இருக்கும். அதுக்கு நமக்கு ஸ்பான்சர் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய சேனல்லையே அந்த ஸ்பான்சரினுடைய நேம் லிஸ்ட்டுகளை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டெலிகாஸ்ட் பண்ண விரும்பினவங்களை நம்ம அது விளம்பரம் மூலமாக உங்களுடைய நிறுவனங்களை நாம் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த ஸ்பான்சர் இப்போதைக்கு நமக்கு இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிக்கிறது கொஞ்சம் குறையத்தான் வந்திருக்கு, கொஞ்சம் குறைவாகத்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச அனுசரணைகளை நம்மளுடைய சேனலுக்கு வழங்குங்க. நம்மளோட சேர்ந்து உங்களுடைய கைகளை, நம்மளோட சேர்ந்து பலப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் மத்தியில் வைத்துக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.